முதல் முக்கிய விஷயமே என்னன்னா, தொழில் எல்லாருமே எப்படி நெனச்சுக்கிறாங்கன்னா, ஒரு கிராஃப் வந்து இப்படி கிளிக் ஆகி இப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். இதுதான் கிராஃப்ன்னு நெனைக்கிறாங்க. அது கிராஃப் தப்பு. தொழில் வந்து எப்போதுமே ஹார்ட் பீட் மாரி தான். ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தா தான் அது நிலையா போயிட்டு இருக்கும். அப்ப இப்படியே ஏறுனுச்சுனாலும் அதுலயும் ஆபத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். நேர்மையான ஒரு தொழில் இப்படி ஏறாது. அப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். முதல் நாங்க தொழில் ஆரம்பிக்கும்போது எங்களோட 5 கிலோ பிரியாணி போட்டுட்டு வந்து நாங்க நிக்கிறோம் அப்படின்னா வந்து, எங்களுக்கு ஓடுனது வந்து ரூ. 900 தான் ஓடுச்சு. வெறும் மீதி எல்லாத்தையும் நாங்கள் பசங்க தான் சாப்பிட்டுட்டு தான் இது பண்ணோம் முதல் நாள். ஸோ அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஃபேக்டர்ஸ் எடுத்தோம். அப்போ எங்களுக்கு போகிறப்போ வந்து தெரியாது. நாங்கள் எப்படிலாம் சர்வே எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு வண்டி வந்து உட்காந்துக்கிட்டு எங்கள் பசங்க வந்து இந்த ரோட்டில் எத்தனை வண்டி ஓடுதுன்னு கோடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பைக் எத்தனை ஓடுது, கார் எத்தனை ஓடுது, இது ஓடுதுன்னு ஒரு டைரி எடுத்துகிட்டு இப்படி கோடு கோடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஈவினிங் வந்து எனக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இத்தனை கோடு போட்டேன், இத்தனை வண்டி ஓடுது, இத்தனை இது ஓடுது. அப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போர்டு இவ்வளோ பேர் பார்ப்பாங்க. அதில் இவ்வளோ டர்ன் அவுட் ஆகி நமக்கு பிஸ்னஸ் நடக்கணும். அப்படிலாம் பிளான் பண்ணி தான் இது பண்ணுறோம். பட் ரூ. 900 தான் ஓடுது. அப்போ ஓடின உடனே வந்து அப்பயும் நம்ம ஃபெட் அப் ஆகல. அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ முதல் மாதம் கணக்கு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி, வாடகை எதுக்குமே அதில் வரல. அப்பயும் எங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் மட்டும் நம்ம விடலை. அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தோம். என்னென்னைக்கு எது வரும். அப்போ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்னு செந்தில் சொல்கிற மாதிரி வந்து இதில் எங்கெங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, என்றைக்கு சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த நாட்களை கணிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். நிறைய நாள் போட்டு வச்சுருப்போம், அது சரியாக போயிருக்காது. அப்போ ஏன் இன்றைக்கி போகல அப்படின்னா, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேயாக இருக்கும். அப்போ வந்து மக்கள் என்றைக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க, புதன்கிழமை சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து வெள்ளி, சனி, ஞாயிறில் தான் சாப்பிட்றாங்க. அப்போ திங்கள், செவ்வாய், வியாழன் வந்து அதிகமாக மக்கள் நான்வெஜ் விரும்புறதில்லை. அப்போ இன்றைக்கி வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையான டபுளில் பண்ணணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மேண்டேட்ரியாக நான் கறி சாப்பிட்டே ஆகணுன்ற கொள்கையில் வந்துட்டாங்க மக்கள். அதுவும் சென்னை வாசிகள் வந்துட்டாங்க. பக்கெட் பிரியாணியாக வந்து தான் அடித்து நவுத்துறாங்க. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கிறோம். பிஸ்னஸோடைய ரேஞ்சு, அதோடைய பிளாட்ஃபார்ம் மாற அதுக்கான விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் வந்து அதிகமாக வருது. இப்போ என்னென்னா, நீங்கள் கடையில் கொடுக்க ஆஃபரோட அவங்க அதிகமாக ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஓவர் த இயர்ஸில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்து இந்த மாதிரியான கடைகளை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து சாப்பிட்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் இருக்குது. ஸோ இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோடைய என்ட்ரி வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஆன்லைன் இது பண்ணுறது. இங்கே நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுற ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு புரியவும் புரியாது. என்ன அப்படின்னா, ஊபர் ஈட்ஸ்னு ஒரு நிறுவனம் உள்ளே வந்தாங்க. 6 மாதம் தான் அவங்களுடைய பயண காலமே இருந்துச்சு. ஒரு மாதமும், அதாவது உங்களுக்கு ரொம்ப எளிதாக சொல்லணும் அப்படின்னா வந்து, தொப்பியாப்பாவில் வந்து ஒரு பிரியாணி வந்து 700 அப்படின்னா, இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 வச்சுக்கோங்க. ஒரு பக்கெட் பிரியாணி வாங்குறாங்க. 1000 பக்கெட் பிரியாணி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் வந்து அதில் 30% 300 அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஊபர் ஈட்ஸில் வாங்குனீங்க அப்படின்னா, அவங்க எங்ககிட்ட வாங்குறது வந்து 700 வாங்குறாங்க. ஆனால் அதை வாங்கி கஸ்டமர்கிட்ட வாங்கி உங்ககிட்ட டெலிவரி வந்து 500 பண்ணுவாங்க. நம்ம நினைப்போம் நம்ம புத்திசாலியா, இல்லை கஸ்டமர் நினைப்போம் இவன் நான் தொப்பியாப்பாவில் போய் வாங்கினாலே எனக்கு 700. ஊபர் ஈட்ஸில் நான் ஆர்டர் போட்டு வாங்கினா 500 கிடைச்சது. நாம் யோசிப்போம் 700 தான் நம்மளே தரோம், இவன் எப்படி 500 கொடுக்குறான் அப்படின்ற மாதிரியான யோசிப்போம். பட் அவங்க வந்து 1000 போட்டு 50% டிஸ்கவுண்ட் போட்டு 500 கொடுப்பாங்க. இது எப்படி சாத்தியமா அப்படின்னா, அவங்களுடைய பேட்டர்ன் இன்றைக்கி வந்து டெலிவரி மார்க்கெட்டோட பேட்டர்னே வேறு. ஊபர் ஈட்ஸ் வந்தப்போ வந்து 200 கோடி ரூபா ஒரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 200 கோடி ரூபான்றது மணி பேர்னிங் அப்படின்பாங்க. மணி பேர்னிங்கில் 1200 கோடி ரூபா 6 மாதத்தில் பேர்ன் பண்ணாங்க. 6 மாதத்தில் பேர்ன் பண்ணி அவங்களோட இந்தியாவோட கஸ்டமர் பேஸ் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சாங்களே, 1 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ண வச்சாங்க. அது அப்படியே ஜொமேட்டோவில் 2400 கோடி ரூபாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க.